சந்தோஷ சாரதினம் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை காட்டுமல்லோ அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை இதுபோல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம் உனக்கேதும் சோகம் தோன்றினான் இங்கே வா இன்பம் தருகிறோம் சரவணி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாமரை. இன்று போல் என்றும் நீ நோய் நொடி இல்லாமல் 100 வருஷம் நல்லபடியாக வாழணும். நீ பிறந்ததுடன் நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தாமரை என்ற பெயருக்கு ஏற்றாற் போல் நீ நன்றாக மலர்ந்து வாழ்வில் நல்ல விதமாக இருக்க வேண்டும். ஹாப்பி பர்த்டே தாமரை. மௌன விரதம் இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். ஹாப்பி பர்த்டே தாமரை. நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. பட் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ஐ திங்க் நான் இதுவரையும் யாருமே அவங்ககிட்ட சொன்னதில்லை. நம்ம ஃபேமிலி ரொம்ப ஒரு வேர்ஸ்ட் சுச்சுவேஷனில் இருந்த டைமில் நீ நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போய் யூ ஏர்ன்ட் அண்ட் யூ சப்போர்ட்டட் ஆல் ஆஃப் அஸ். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருமே கிரேட்ஃபுல் டு யூ. நான், அப்பா, அம்மா, இது நாங்கள் எப்பயாவது அப்பப்போ பேசி பார்ப்போம் இதை பற்றி. ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அந்த டைமில் நீ பண்ணினது. ஏன்னா அந்த சேலரி அன்றைக்கி இல்லைன்னா நம்ம ஃபேமிலியோட நிலைமை ரொம்ப கொஞ்சம் கேவலமாக இருந்திருக்கும். பட் நீ அந்த வேலைக்கு போய் யூ ஆல் ஃபெட் அஸ் அட் தட் டைம். ஸோ அதுக்கு நாங்கள் எல்லாருமே கிரேட்ஃபுல் டு யூ. ஹாவ் அ கிரேட் 40th பர்த்டே. எங்களோட சப்போர்ட் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும். ஹாவ் அ கிரேட் இயர் அண்ட் கிரேட் ஃபியூச்சர். ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும் ஒரு நாள். தாமரைக்கு 40 வயசு. அதுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லிட்டு பிங்கி மெசேஜ் போட்டதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன தாமரைக்கு 40 வயசு ஆயிடுச்சா? நம்ம பார்த்து வளர்ந்த குழந்தை அதுக்கு 40 வயசு ஆச்சுன்னா அப்போ நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது எனக்கு. தாமரையை பற்றி நினைக்கும் போதெல்லாம் கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. அது சின்ன வயசுலேருந்து அது ரொம்ப சாதுவாக தான் இருக்கும். எப்பயுமே எது லீவுக்கு வந்தாலும் சரி ரொம்ப எல்லா பசங்களோடையும் ரொம்ப அமிக்கபிளாக விளையாடும். நல்லா இதுவாக இருக்கும். எந்த பிரச்சனையும் பண்ணாதது. அந்த கேரக்டர் வந்து அதுக்கு இப்போ தொடர்ந்து இருந்தது. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்பயுமே அதனுடைய கோவத்தை காட்டிக்காது. அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம்பா. அப்புறம் வந்து நாங்கள் பாம்பே போயிருந்தபோது அது படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இங்கே கொஞ்ச நாள் அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனோடனே அது பாம்பேக்கு தனி கொடுத்தலாம். அது வேறு. அப்போ நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு நான், பிங்கி, அவங்க அம்மா எல்லோரும் பாம்பேக்கு இங்கேருந்து போனோம். அப்போ பார்த்தா எனக்கே இந்த வயசுலேயே எனக்கு யாராவது கெஸ்ட் வந்து 2 3 நாள் தங்குறாங்கன்னா டென்ஷன் ஆகிடும். அவங்கள வேலைக்கு பார்க்கணுமே, எப்படி செய்யுது, என்ன எதுன்னு அப்படி ஒரு டென்ஷன் நிஜமாகவே எனக்கு இருக்கும். வெளியில் காட்டிக்கலனாலும். ஆனால் அது வந்து ஒரு சின்ன வயசில் அழகாக எங்களை வந்து மேனேஜ் பண்ணிட்டு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காலையில் காஃபி கொடுக்குறதா இருக்கட்டும், டிஃபன் சாப்பாடு, ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை அடுத்த நைட்டு டிஃபனோ எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக தானே எல்லாம் செஞ்சுது. நான் அப்போ பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணுது குடும்பத்தை அப்படின்னு. அது வந்து தாமரைகிட்ட இருந்த ஒரு தனித்துவமானது ஒரு குணம். இப்போ கூட அது வந்து ஓய்மார்க் வந்தால் கூட எல்லாம் அதுவே பொறுப்பேற்றுட்டு செய்யும். இங்கே வீட்டுக்கு வந்தாலும் அது வந்து கோவப்பட்டே நான் பார்த்ததில்லை. இப்போ ராஜகுட்டி கூட ஒரு தடவை சொன்னேன், நம்ம வீட்டிலே தாமரை வந்து ஒரு தனித்த இது அப்படின்ற ஒரு தடவை எடுத்து அது உண்மையிலே அது ஒரு ஞாபகம் எனக்கு ராஜகுட்டி சொன்னது ஞாபகம் இருக்குது. ரொம்ப நல்ல பொண்ணு, யாருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்குது. பாருப்பா உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அதனால் தாமரையை பற்றி நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. அது குறள் என்னன்னாக்கா, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை இழுக்கா இயன்றது அறம்ன்றார் வள்ளுவர். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, பேராசைப்படக்கூடாது, பிறரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது, கடும் சினம்
கொள்ளக்கூடாது, அது மாதிரி கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது, அதுதான் சிறந்த அறமானது அப்படிங்கிறாரு. இந்த குறள் வந்து கட்டாயமாக அது தாமரைக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் எப்பயுமே நினைப்பேன். அது வந்து அதை இப்போ அதனுடைய 40வது பிறந்த நாளில் அதை சொல்லி அதை வாழ்த்தின்றேன். அது வந்து ஒரு சிறந்த குடும்ப தலைவியாக இருக்குது. அதே மாதிரி மேனேஜ் பண்ணுது. ராம்குமாரை பற்றியும் சொல்லணும், ரொம்ப நல்ல ஒரு ஜோடியாக. கடவுள் அவங்களுக்கு மேலும் மேலும் உயர்வை தர வேண்டும். அது முகிலோடு அது வந்து நீண்ட நெடு நாட்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று அதை நான் மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள் தாமரை. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? இதுதான் சின்ன பெண்ணாக பார்த்தேன், ஞாபகம் வருது. அதற்கு உனக்கு 40 வயது ஆகிவிட்டதா? நாங்கள் ராயக்கட்டையிலிருந்து W136க்கு வந்தபொழுது மறுநாள் நீ பிறந்தாய். அப்புறம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது தாமரை, ஒன்றே அப்படின்னு பற்றி என்ன என்றால், பெரிய தம்பி ரிசப்ஷன் அப்பொழுது கல்யாண மண்டபத்தில் இருந்த பாத்ரூமில் இருவரும் போய் தண்ணீரில் விளையாடி கொண்டிருந்தீர்கள். நாங்கள் எப்போ பார்த்தாலும் தேடிவிட்டு அப்புறம் பார்த்தால் பாத்ரூமில் விளையாடி கொண்டிருந்தீர்கள். பட்டுப்பாடை ஃபுல்லாக நினைத்து கொண்டு ஈரமாகவே நின்றுகிறது. அந்த சமயம் வேறு ட்ரெஸ்ஸு எங்களிடம் இல்லாதான் ஈரத்தோடைய ரிசப்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தீர்கள். அப்புறம் இன்னொரு ஞாபகம் வருது தாமரை உனக்கு. ராமேஸ்வரம் நம்மளாம் டூர் போனோம்ல, அப்போ ராமேஸ்வரம் கடலில் நீ குளிக்க போனப்போ சரவணன் நீ ஏதோ ஆழத்துக்கு போயிட்டேன்னு நினச்சிட்டு உன்னை முடியை பிடிச்சி இழுத்து விட்டான். அது ஞாபகம் வருது அவனுக்கு. நீ அப்போது கொஞ்சம் சின்ன பெண்ணாக தான் இருந்தார். எங்களுடன் தஞ்சாவூருக்கு ஒரு கல்யாணத்துக்குள்ளே வந்தார் தாமரை. ஒரு 2 நாள் தங்கிட்டு மறுநாள் உன்னை கொண்டு போய் எங்கள் அப்பா பேங்க்கில் நாங்கள் டூருக்கு வந்தோம். பரவாயில்ல, என்னோட க்ளோஸாக ஆண்டி என்று மிகவும் அன்பாக இருப்பாய் தாமரை. இன்று உங்களுக்கு 40வது பிறந்த நாள். வாழ்த்துக்கள். பல்லாண்டு குடும்பத்துடன் நல்லபடியாக இருக்க நான் இறைவனை நினைக்கிறேன். தாமரை பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். முகில் அப்புறம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. உங்கள் வீட்டுக்காரி எல்லாரோடையும் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். நீ வாழ்க, நீண்ட ஆயுளோட எல்லாம் எல்லாம் நல்லபடியாக இரு. பழைய ஞாபகம் இன்னும் நஞ்சிலே நிற்கிது, மறக்க முடியாது. வளமுடன். தாமரை பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தாமரை பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தாமரை. 40 வயதை நெருங்கிட்டேன். நல்லபடியாக 100 ஆண்டை கடந்து வாழணும் வாழ்த்துக்களை வைக்கிறேன். ஒரு பிறந்தநாள் பதிவு போடணும் நேற்று தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன 84 வந்து 1984 அண்ணா நகருக்கு வந்தபோது முதல் வரவு நீ தான். ஒன்று தான் நாங்கள் வரவு வச்சோம். அந்த வீட்டில் வந்து பிறந்த முதல் ஆள் நீ தான். அதுக்கப்புறம் தான் அஜய் எல்லாம் பிறந்தான். வாழ்த்துக்கள். நிறையா அனுபவங்கள். என்ன அனுபவம் ஞாபகம் வருதுன்னா, அவங்க கூட பெரிய தம்பி கல்யாணத்துக்கெல்லாம் திருச்செந்தூரை போய் மொட்டை அடிச்சுட்டு நீ நம்பளும் 2 மொட்டைகளும் வந்து மடிப்படியில் ஒன்றா உட்காந்துருப்பீங்க. அங்கே பாடுவோம் மொட்டைக்கு மோதிக்கிச்சான் அப்படின்னு. நம்ம சிறு வயது ஞாபகங்கள் நிறையா. இப்போ கொஞ்சம் நிறையா நினச்சி பார்த்தா சில விஷயம் ஞாபகத்து வர மாட்டேங்குது. அப்புறம் நீ காலேஜில் படித்தது, தஞ்சாவூருக்கு நாங்கள் வரும்போது அங்கே பாடுறது, இதெல்லாம் வந்து நினைவுக்கு வருது. நல்லா பையனோடையும் ராம்குமாரோடையும் மிக இனிய வாழ்க்கையை வாழணும்னு அன்போடு வாழ்த்துறேன். Hi Tamarai, wishing you a very very happy milestone birthday. எனக்கு வந்து நீ வந்து முதல்ல ரொம்ப குட்டியாக நீயும் அம்லுவும் எங்களோட கல்யாண ரிசப்ஷனில் ஏதோ லூட்டி பண்ணி தண்ணி ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நீங்கள்லாம் விளையாடி அவங்க பட்டு பாவடையெல்லாம் வெட் பண்ணி இந்த மாதிரி வந்து கலாட்டா பண்ணது, அதிலேருந்து ஆரம்பித்து யோசித்து பார்த்தேன் நான் இந்த வீடியோ அனுப்புறதுக்கு. அப்படியே பார்த்தேன்னா எனக்கு இப்போ நம்ப முடியல. ஆல்மோஸ்ட் வி ஆர் ஈக்குவல்ஸ், ஏஜ் வைஸ் சொல்லலை, பயந்துராத. பட் அதர்வைஸ் பார்த்தேன்னா ஒரு அடல்ட் ஆகி எனக்கு நம்ப முடியல எந்த அளவுக்கு வருஷங்கள் ஓடி போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ விஷ், ஐ ப்ரே தட் யூ ஹாவ் அ வெரி குட் லைஃப். நல்ல சந்தோஷம், நிம்மதி, முகில் நல்லா வளர்ந்து
ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் உனக்கு கொடுக்கணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன். அண்டு சில விஷயங்கள் எனக்கு உன்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, உனக்கு ஒரு ஹேபிட், அது எனக்கு ஒரு அட்ராக்ஷன் தான். நீ பேசும்போதே வந்து ஏதோ லைட்டாக சிரித்து நீ பேசுவ. ஃபோனில் பேசினா கூட அது ஏதோ அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு பேசுவேன். அது உன்னுடைய ஒரு தனி ட்ரெயிட்டு. அது ஒரு எனக்கு பேசும்போது உன்ட்ட ஃபோனில் பேசும்போது கூட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தம்பி பாபா பாம்பே வந்தப்போ நீ ஃபிஷ் குழம்பு வச்சு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது உனக்கு ஆக்சுவலாக உனக்கு சரியாக வைக்க கூட தெரியாது, நீ உங்கள் அம்மாட்ட கேட்டு வச்ச அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அக்கம்மா கைமணம் தாமரைக்கு இருக்குது, நல்லா வச்சுருந்தது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு நீ வந்து ஒரு கேர் எடுத்து ஒரு எஃபர்ட் எடுத்து ஒருத்தர் வந்தாங்கன்னா அது வந்து நல்லா அவங்கள மனசை நல்லபடியாக திருப்தியாக அனுப்பணும் அப்படின்றது. அண்ட் ஐ திங்க் ஐம் ஆல்சோ உன் ஹஸ்பண்டும் மாப்பிள்ளையும் அந்த அளவுக்கு அவங்க மாதிரி அவங்களும் வந்து ஹீ கேர்ஸ் அ லாட், இஸ் அ வெரி குட் ஹோஸ்ட் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ நல்லா எல்லாமே இருக்கும்போது உங்கள் 2 பேர் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா ஜாய்ஃபுல்லாக உன் லைஃப் இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணுறேன். பாய் பாய். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாமரை. உங்களை பற்றின இனிமையான நினைவுகள் நிறைய இருக்குது. நம்ம ஒன்றா இருந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் இனிமையான நினைவுகள் தான். அதுலேயும் நீங்கள் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு வரப்போ நீங்கள் அடித்த லூட்டிகை என்னால் மறக்கவே முடியாது. காட் பிளெஸ் யூ தாமரை. வாழ்த்துக்கள் தாமரை. உனக்கு 40 வயசு ஆகுதுன்னு பிங்கி சொல்லுச்சு. ரொம்ப சந்தோஷம். நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை. வீட்டில் 4 பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. நான் இப்போ தான் அதை சொல்கிறேன். நான் எப்பவுமே நீங்கள் இந்த ஸ்கூல் லீவில் அப்போ கூட எல்லோரும் மொத்தமாக வருவீங்க பாரு, அப்போ வந்து நிஜமாக சொல்கிறேன், என் பசங்க மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் வீட்டில் எப்படி 4 பேர் இருப்பீங்களோ அதே மாதிரி தான் இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കരിമ്പഴയുള്ള കൂട് പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കരിമ്പഴയുള്ള കൂട്. உனக்கு 40th பர்த்டே. விஷிங் யூ a very happy 40th birthday to you. தாம்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து உன்னோட அந்த சிரித்த முகம்தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். எப்போ பார்த்தாலும் அந்த அந்த ஒரு ஃபன் ஃபில்டு சிரிப்போட தான் எப்பயுமே இருப்பேன். என்ன பேசினாலும் அதில் வந்து அந்த ஜாலி ஆஸ்பெக்ட் தான் உங்ககிட்ட இருந்து வரும். அந்த ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அதான் நீ அப்படியே அதை ரிலீஸ் பண்ணி அந்த பழைய கதையெல்லாம் சொல்றதெல்லாம் எல்லாம் கூட இருக்கிறவங்கலாம் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஐ விஷ் யூ டு ரிமைன் த சேம். இதே மாதிரி எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக ஹேவ் மெனி மோர் பர்த்டேஸ் இன் த ஃபியூச்சர். ஹாப்பி 40th பர்த்டே தாம்ஸ் அண்ட் மெனி மோர் பர்த்டேஸ் டு கம். ஹாய் தாம்சி, விஷ் யூ வெரி ஹாப்பி 40th பர்த்டே. எல்லாம் கடகடன்னு வயசாகிடு, எங்களுக்கு வயசாகுது மாதிரி தோணுது. இப்போ நீ வந்து 40th வந்துட்ட. என்ன எனக்கு வந்து எனக்கு உன்கிட்ட ரொம்ப நம்ம தஞ்சாவூர் டேஸ், மன்னார்குடி டேஸ் அண்டு எல்லாமே வந்து பயங்கர மறக்க முடியாத விஷயங்கள் தான். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது வந்து நீ பாம்பேயில் வந்து என்னை ஓடி வந்து பார்த்த இல்லை, அந்த ஒரு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட நீ என் கூட பேச முடியல. ஆனால் அதுக்காக நீ 1 hour 1.5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணி ராம்குமாரையும் கூட்டிக்கிட்டு எனக்கு எல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு முக்கிலையும் அழைச்சிட்டு அவ்வளோ பெயின் எடுத்து நீ வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஷீரடி போயிருந்தப்ப. அதே மாதிரி அஜய் அங்கே வந்திருந்தப்பையும் நீ அவனை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட. அதனால் இதெல்லாம் வந்து அவனும் வந்து தாமரையத்தைன்னு அவ்வளோ கதை சொல்லிகிட்டு இருந்தான். முக்கில் அப்படி பண்ணான் அப்படிலாம். அதனால் நீ அவ்வளோ பெயின் எடுத்து அதே மாதிரி அஜயை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டு எல்லாம் பண்ணியிருக்க. ஸோ வெரி நைஸ் ஆஃப் யூ. நீ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு. எப்பயுமே வந்து ஜாலியாக சிரிச்சிட்டு அண்ணா சொன்ன மாதிரி கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிறது தான் உன்னப்பா நினச்சாலே வருது. நீ எதை பற்றியே கவலைப்படாமல் ஜாலியாக இருந்த ஸ்கூல் டேஸ்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பல்ல, உங்கள் அப்பா வந்து உன்னை எழுப்பி இதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு இது மாதிரி ஓடிட்டே இருக்குது. ஆமாம், அதனால் ஹாப்பியாக இரு, ஜாலியாக இரு. முக்கில்கிட்டையும் சொல்லு
Happy 40th birthday. Thank you. Bye. அண்ட் டேக் திஸ் அக்கேஷன் லார்ட் மீனாட்சியோட அருள் வந்து உனக்கும் ஃபேமிலிக்கும் எப்பயுமே த்ரூ அண்ட் த்ரூ இருக்கும். நாங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் நாங்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் பர்த்டே தாம். கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. ஹாய் தாமு, ஹாப்பி பர்த்டே. வெல்கம் டு த கிளப். ரொம்ப லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டேன். ஸோ வெல்கம். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பர்த்டே அண்ட் ஃபார் மெனி 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 மோர் இயர்ஸ் டு கம். இந்த பர்த்டேயில் வந்து நான் நிறைய விஷயம் யோசிச்சு பார்க்குறேன். ஐ மீன் இட்ஸ் டைம் டு யூனோ லுக் பேக் அண்ட் அந்த பியூட்டிஃபுல் மெமரிஸ் வித் யூ. நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. அதில் சில ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம வந்து மன்னார்குடியில் ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸு, தஞ்சாவூரில் ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸு, அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இட்ஸ் த பெஸ்ட் சைல்ட்ஹுட் மெமரிஸ். இப்போது சம்மர் ஆனால் அங்கே வந்துடுறது, அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து விளையாடுறது, ஹரித்ரா நதிக்கு போகிறது, அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம், திரும்ப அந்த அன்பே அன்பே கொல்லாதே கேட்டது, இதெல்லாம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த டைமுக்கே திரும்பி போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ யூஆர் பார்ட் ஆஃப் ஆல் தோஸ் மெமரிஸ். அதுக்கப்புறம் இந்த நீ வந்து அந்த டைம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் நம்மளோட பாண்ட் வந்து எப்போதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யூ ஆர் அ வெரி வெரி ஸ்பெஷல் பர்சன் டு மீ. யூ நோ தேட். நீ வந்து அஞ்சலி பிறந்த டைமில் அதெல்லாம் நம்ம கோயம்புத்தூர் போகும்போது என் கூடயே வந்துடுவேன். ஆல்மோஸ்ட் 2-3 டைம்ஸ் வந்திருக்கேன். அப்படியே சுற்றுவேன் என் கூடயே. அங்கே பாலக்காடு போயிருக்கோம். எல்லா இடத்துக்கும் நம்ம சேர்ந்து இன்னும் கூட நம்ம போக்குள்ள ஒன்று விசாரிப்பாங்க, தாமு எங்கனேண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் வந்து நம்ம வந்து அப்படி எக்ஸ்க்ளூசிவாக வி யூஸ் டு ஸ்பெண்ட் டைம் டுகெதர். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி மெமரிஸ். அதுக்கப்புறம் நம்ம இட்டாலி போனது, ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் ட்ரிப்ஸ். நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக எல்லாம் சேர்ந்து பார்த்தது, பேசினது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீ வந்து எப்போதுமே ஒரு நல்ல கம்பேனியன், நல்ல லிசனர், ரொம்ப நல்ல டைமிங் சென்ஸ். உன்னோட ஜோக்லாம் பயங்கரமாக இருக்கும். அது மிஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே பாசிங்கில் போயிடும். ஆனால் வந்து அது நல்லா கவனித்து பார்த்தா யூ ஹாவ் வெரி குட் டைமிங் சென்ஸ். நீ ஜஸ்ட் லைக் தட் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அப்படியே பயங்கரமாக சொல்லிட்டு போயிடுவேன். அது ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும். ஸோ ஐ ரியலி என்ஜாய் தேட். இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ வந்து யூஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் லைஃப் லீட் பண்ணுற ஒரு பர்சன் நீ. எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், பட் யூ ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் யூ ஹாவ். அந்த மாதிரி ஒரு மனசு வந்து எல்லாருக்கும் வந்துடாது, அது உனக்கு இருக்குது. நீ அது லைஃப் ஃபுல்லாகவே நீ அது மாதிரி தான், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல், பட் யூ என்ஜாய் வாட் யூ ஹாவ் அண்ட் யூர் லைக் யூ லீட் அ கிரேட் லைஃப் வித் வாட் யூ ஹாவ். நீ அங்கே வந்து மும்பையில் போயிட்டு ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்க. தெரியாத ஊரில், தெரியாத மொழி, இதெல்லாம் பார்த்துட்டு இல்லாமல் நீ அங்கே போயிட்டு செட்டில் ஆகிட்டு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபேமிலியை நீ வந்து லீட் பண்ணுற. நான் அங்கே வந்து உன்னை மும்பையில் நான் வந்து பார்த்ததில்ல, ஆனால் வந்து நான் கேள்விப்படுறதெல்லாம் எக்ஸலண்ட் திங்ஸ் அபவுட் நீ எப்படி வீடு மெயின்டைன் பண்ணுற, ஹவ் யூ ஆர் ஹேண்ட்லிங் த என்டையர் திங். எல்லோரும் அமேசிங்காக தான் உனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஸோ ஐ வில் பி அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பி ப்ரவுட் ஆஃப் யூ. நீ வந்து ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் லைக் ஐ செட். And I'm wishing a great, great, great day for you, and many more years, 40-50 years to come. நல்ல ஒரு ஹெல்த்தி ஹாப்பி லைஃப் எல்லாமே நான் உனக்கு விஷ் பண்ணுறேன். ஓகே, ஹோப்ஃபுல்லி வில் மீட் திஸ் இயர். நீ வந்துடு. ஓகே, நம்ம பார்ப்போம். சரியா? அகேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாய்.
ஹாய் தாமரை, ஹாப்பி பர்த்டே, வெல்கம் டு த 40s கிளப். உனக்கு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து எனக்கு நிஜமாகவே ரிலேட் பண்ணிக்கவே முடியல. நீ சரி, கீர்த்தி, அம்லு, வைஷ்லாம், அரவிந்த் எல்லாரும் எங்களோட ரொம்ப சின்ன பசங்கங்கிற மாதிரி தான் யோசிப்போம். பட் இட்ஸ் ஒன்லி ஃபியூ இயர்ஸ், பட் ஸ்டில் வி ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் நீங்களாம் ரொம்ப யங்கர் கிட்ஸ் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கிற ஒரு கிட்டு எங்களோட 40s கிளப்பில் இணைஞ்சிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களோட இந்த 40 வயது வரலாற்றில் பொண்ணால் பொறிக்க வேண்டிய பல சம்பவங்கள் இருக்குது. அது வந்து நீங்கள் சயின்ஸை எப்படி ஆர்வமாக சின்ன கிளாஸில் படிச்சிங்களா இருக்கும், இல்லை மியூச்சுவல் இங்கிலீஷ் ஸ்கூலில் போய் எப்படி பாத்திரத்தை கொண்டு போய் பின்னாடி பாமினி ஆறில் கழுவினீங்களா இருக்கணும். அதே மாதிரி சென்னையில் கத்திப்பாராவில் நீங்கள் வந்து நிறைய நாள் போயிட்டு இருந்தீங்க, அதுவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி இதை சொல்லி ஆகணும், எப்படி யுவன் சங்கர் ராஜா நீங்கள் பாட வருவீங்களான்னு கேட்டதாக இருக்கலாம். இல்லை சிம்பு எப்படி அவர் நடிக்க வருவாங்களா அப்படின்னு கேட்டதாக இருக்கலாம். இப்படி அவளை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே தரித்திரம் தெருவோரமா நின்று நம்மளை பார்த்து கேவலமா சிரிச்சிருக்கு. பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த 40 வருஷத்தில் நடந்துடுச்சு, இன்னும் மேலும் மேலும் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் யூ ஆல்வேஸ் பீன் மை ஃபேவரெட். வனஜாத்தையோட பொண்ணுங்கும் போது எனக்கு வனஜாத்தை அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் நீ பிறந்ததுலேருந்தே எனக்கு ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் அ வெரி சிஸ்டர்லி லவ் டுவர்ட்ஸ் யூ. தஞ்சாவூர் மன்னார்குடியில் இருந்தது ஒரு லைஃபாக இருந்தாலும் தஞ்சாவூருக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆன பிறகு நம்ம பண்ண விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து தஞ்சாவூர் பெரிய கோயில், அண்ணாச்சி மாமா வீட்டுக்கு போகிறது, பைக்கு, 2 வீலர், சித்தப்பாவோட 2 வீலர் எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றுறது. அதுக்கப்புறம் உன்னை ஸ்கூலில் வந்து எப்படி என்னையை நம்பி உனக்கு அட்மிஷன் போட அனுப்புனாங்கன்னு தெரியல, பட் அதுலேயும் போய் அந்த மகரிஷியில் அட்மிஷன், அப்புறம் அங்கே இருக்கும்போது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், நீ ஜெயிக்க வேண்டியது, அதில் வந்து யாரோ ஒரு மாமி பூந்து வம்பு பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு மாமி வேஷம் போட்ட பொண்ணு கொடுத்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்பயும் அந்த மெமரிஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம ட்ரிப்பு போனதாக இருக்கட்டும், இட்டாலி ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லை நீ சென்னை வரும்போது நம்ம வெளில போகிறது, ஆல்வேஸ் இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மோஸ்ட்லி என்னோட நியூ இயர்ஸ் வந்து ஹஸ் பீன் வித் யூ. நீ இல்லாத நியூ இயர்லாம் ஒரு நியூ இயர் வந்த மாதிரியே இல்லை. ஏன்னா நம்ம வி ஸோ யூஸ் டு இட். சேர்ந்து ஒன்றா நியூ இயர் டைமில் ஒன்றா இருந்து, நீ உன் கூட நியூ இயர் இல்லாத டைம்லாம் ஏதோ புது வருஷம் வந்த மாதிரியே இல்லை. நிஜமாகவே அதுதான் ட்ரூத். ஏன்னா நம்ம ஒரு ரொட்டீனாக ஒரு விஷயம் பண்ணுவோம், காசுப்பில் போய் சாப்பிடுவோம், ஈஸியால் ஒரு ட்ரைவ் போவோம். ஸோ எஸ், ஐ ஹோப் இந்த வருஷம் வில் பி ஏபிள் டு டூ இட். எங்களுக்கு எப்படி தஞ்சாவூர் இருந்ததோ அது மாதிரி என் பசங்களுக்கு வந்து மும்பை இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் ஒரு சம்மர் ஹாலிடேஸ் ஒரு டிசம்பர் ஹாலிடேஸ்னால் ஓகே மும்பை போகலாம், அங்கே தாமுச்சுத்தி வீடு இருக்குது அப்படின்ட்டு. அண்டு ஃபார் த பர்சன் ஐ ஆம், ஒரு டம்ளர் கூட நான் நகர்த்த மாட்டேன். உங்கள் வீட்டுக்கு வந்தால் அப்படியே சுகமாக உட்காந்துட்டு வகை வகையாக வக்கனையாக நீ செய்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு. ஏமாமா அரிசி பிரியாணி அரிசியா இவ்வளவு ருசியா இருக்கு, ஏன் மச்சான் அடிச்சிங்க? ராம் பற்றியும் சொல்லணும். ஐம் ஷுவர் எல்லாரும் அந்த வீடியோவில் பேசுகிற எல்லாரும் ராமை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இஸ் சச் அ நைஸ் பர்சன். ஒரு வார்ம்த்து, ஒரு குட் ஹோஸ்ட்டு, அந்த தன்மையாக பேசுகிறதுல உன்னையே அவர் மிஞ்சிடுவார். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய வருஷம் நீ வந்து ரொம்ப ஹெல்த்தியாக முகிலோட ராமோட ஹாப்பியாக இருக்கணுங்கிறது என்னோட 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 ப்ரேயர்ஸ். ஹாய் டி தாமரை, ஹாப்பி 40th பர்த்டே டி. நான் எல்லாரோட வீடியோவும் பார்த்தேன். எல்லோரும் வந்து நம்பவே முடியல தாமரைக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னை விட நீ 3 வயசு தான் கம்மி. எனக்கே 44 வயசு ஆயிடுச்சு. அப்போ உனக்கு இன்னும் 40 ஆகாமல் இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் எல்லாரோட வீடியோலையும் வந்து நம்மளோட மன்னார்குடி டேஸு, திருவாரூர் டேஸு, தஞ்சாவூர் டேஸு எல்லாருமே பேசினாங்க. கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. இதை தவிர நம்ம வேறு என்ன நம்ம வீடியோவில் புதுசாக சொல்ல முடியும் அப்படின்னு யோசித்தா ஒன்று நல்ல ஞாபகம் வருது. அதாவது என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த எம்பாரசிங்கான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீ இருந்திருக்க. நான் ஆல்மோஸ்ட் ரோட்டில் அடி வாங்கினதாக இருக்கட்டும், ஸ்பென்சர் பிளாஸாவில் போய் பாடினதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மகாண்டி வீட்டில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், அப்புறம் கலா மாஸ்டரோட டான்ஸ் அகாடமியில் போய் நம்ம ஜாயின் பண்ணதாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்கள்லேயும் வந்து நீ இருந்திருக்க. அதனால் என்னால் வெளியில் போய் இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்கலைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா விட்னஸ் மாதிரி நீங்கள் இருந்திருக்கீங்க ஜி.
இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். திருடனா? பட் தேவர் ஆல் ஃபன் டைம்ஸ் அண்ட் ஃபன் மெமரிஸ். ஏன்னா எப்போ நம்ம மீட் பண்ணாலும் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடந்த எம்பாரசிங்கான சில விஷயங்கள் வச்சு தான் நம்ம வந்து வீட்டுக்கு வர புது ஆளுங்களை வச்சு ஐஸ் பிரேக் பண்ணுறோம். அப்புறம் ஒரு குரூப்பில் ஒரு கலகலன்னு இருக்கணும்னா அதுக்கும் என் வாழ்க்கையில் நடந்த கேவலமான விஷயங்கள் தான் சொல்கிறோம். அதனால இட்ஸ் ஓகே, நான் மன்னிச்சு விடுறேன். நம்மளோட அஃப்கோர்ஸ் நம்மளோட தஞ்சாவூர் டேஸ் என்ன மன்னார்குடி டேஸ்லாம் பயங்கர ஃபன்னாக இருக்கும். தேங்க்ஸ் டு யூ அரவிந்த், Vanjate, Chitapa, for giving us such great childhood memories. Hats off to you guys. Forever we are grateful for that. அப்புறம் வந்து எனக்கு தோன்றது என்னென்னா, உன்னோட சந்தோஷமான சைடு, ரொம்ப கலகலப்பாக இருப்ப, உன்னோட பொறுமையான குணம், இதெல்லாம் தான் மற்றவங்க பார்த்துருக்காங்க. ஐ திங்க் நான் பர்சனலாக நீ இரிட்டேட் ஆகிறது, நீ கோவப்படுறது, எரிச்சல் படுறது, ஐ திங்க் நாங்களும் வனஜாத்தியும் தான் நிறையா அனுபவிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் கிண்டலாக சொல்லலை. ஐ திங்க் உன்னோட அதர் சைடையும் எங்களுக்கு காமிச்சிருக்கேன்னா தென் வி ஆர் ஸ்பெஷல் டு யூ. அதை தான் நான் சொல்ல வந்தேன். யூ வில் ஆல்வேஸ் ரிமைன் ஸ்பெஷல் இன் ஆல் அவர் ஹார்ட்ஸ். ஏன்னா நீ வந்து சச் அ பியூட்டிஃபுல் சோல், சச் அ பியூட்டிஃபுல் பர்சன். உன் மனசுக்கு ஏற்ற மாதிரியே ராம் அமைஞ்சிருக்காரு. அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் கிஃப்ட் ஃபார் யூ இன் யோர் லைஃப் அண்ட் அ கிஃப்ட் ஃபார் ராம் ஆல்சோ. அண்ட் உங்கள் 2 பேருக்கான ஸ்வீட்டஸ்ட் கிஃப்ட் தான் முகில். அவன் பேசுறது கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும். அவனை மாதிரி தமிழ் வந்து திருவள்ளுவருக்கு அப்புறம் அவன் தான் அந்த தமிழ் பேசிகிட்டு இருக்கான். Anyway, Tamsi, have a great 40th birthday. முடிஞ்சால் வருஷம் நாங்கள் சென்னைக்கு வரக்குள்ள முடிஞ்சால் நீயும் வர ட்ரை பண்ணு. பிகாஸ் இட் வில் பி நைஸ் டு see you. Even 2 days இருந்தாலும் it will be great to see you. Have a great birthday again. நன்றி, வணக்கம். ஹலோ தாம்ஸ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தாம்ஸோட சிறப்பே வந்து எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. இப்படி சிரிப்பாக சிரித்த ஒரு சம்பவம் தான் வந்து இந்த கோவா ட்ரிப் முடிச்சுட்டு கோவாவிலேருந்து எல்லாரும் ரிட்டர்ன் வரும்போது ஒரு பழங்கால ஒரு ஆதிகால குவாலிஸில் ஏற்றி விட்டாங்க. அந்த குவாலிஸில் ஒரு 5-6 பேரை மட்டும் பின் சீட்டில் தள்ளி விட்டாங்க. அதில் நானும் தாம்ஸும் மாட்டிக்கிட்டோம். அதை நான் இந்த பக்கம் வந்திருக்கேன், தாம்ஸ் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கேன். அது ஏசியும் போடாமல் எல்லா ஜன்னலையும் வர சாத்தி விட்டாங்க. போப்பா ஏறுங்க, சீக்கிரம் நீங்களாம் இறங்க. வேகுன்னு உள்ள அப்போவும் இந்த தாம்ஸ் ரொம்ப பெருமையாக சிரிச்சுக்கிட்டு அந்த சம்பவம் எப்போவுமே மெமரியில் அப்படியே பதிஞ்சு போச்சு. சூப்பர் தாம்ஸ். Hi Tamarai, எப்படி இருக்க? ஹாப்பி 40th பர்த்டே. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே. ஓகே, ஸ்டில் கான் பிலீவ் உனக்கு 40 years ஆயிடுச்சுன்னு. ஓகே, சில மெமரிஸ், ஐ திங்க் சில ஃபியூ மெமரிஸ் நம்ம சின்ன வயசில் ஐ வாண்ட் டு ஷேர். ஒன்று வந்து எஸ்பெஷலி அரௌண்ட் அந்த ராமேஸ்வரம் ட்ரிப்பு மறக்கவே முடியாது. நம்ம தம்பியா பாபிஸ்லேருந்து மதுரையிலேருந்து எல்லோரும் வேனில் போனது ராமேஸ்வரம் ட்ரிப்பு செமையாக இருந்துச்சு. அந்த ட்ரிப்பே மெமரபிளாக இருந்துச்சு. அதுக்கு மேலே நீ கடலில் முழுக போய் நான் உன்னை காப்பாற்றினது பயங்கர. அப்படியே எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, நான் அப்படியே உன் தலையில் பிடிச்சி இழுத்தது. அம்மா பிடிச்சிட்டேன். அம்மா பிடிச்சிட்டானா போடா. ஓகே, நீ ஞாபகம் வச்சு என்னோட 40th பர்த்டே மெமரியாக நீ சொன்ன பார்த்தியா, அது தட் வாஸ் ரியலி கிரேட். நான் உன்னை லைஃப்பை சேவ் பண்ண மாதிரி, தட் வாஸ் ஃபனி. அப்புறம் வந்து நம்ம சின்ன வயசில் தஞ்சாவூரில் மன்னார்குடியில், எஸ்பெஷலி மன்னார்குடியில் நம்ம ரொம்ப ஜாலியாக எல்லாம் நம்ம கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து
இன்னும் ஒரு மாதம் டைம் எப்படி போகும்னே தெரியாது. அது செமையாக இருக்கும் அந்த டேஸ்னா. ஐ திங்க் நம்ம மிஸ் தோஸ் டேஸ். இப்போ அதேமாதிரி தஞ்சாவூரும் நல்லா இருந்துச்சு. பட் எஸ்பெஷலி மன்னார்குடி அந்த ஹோல் டெய்லி நம்ம ஏதாவது விளையாண்டுட்டே இருப்போம் எல்லாரும் சேர்ந்து கசின்ஸ். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனால் அந்த குளம் வரைக்கும் நடந்து போகிறது அப்படியே செம்ம சூப்பர் டேஸ். அதெல்லாம் அது நம்ம இனிமேல் இப்போ வி நாட் அந்த மாதிரி இப்போ கிடைக்காத சான்ஸே இல்லை. பட் ஓகே, எனிவேஸ் என்ஜாய் பர்த்டே, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. முக்கில் ராம்குமார் எல்லாரையும் கேட்டதாக சொல்லு. டேக் கேர், பாய். நம்ம முடிஞ்சால் மீட் பண்ணலாம் இந்தியா வரப்போ. டேக் கேர், பாய். ஹாய் தாமரை, விஷ் யூ அ ஹாப்பி 40th பர்த்டே. நம்ம 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஒன்றா க்ரோ அப் ஆனோம். நிறையா திங்ஸ் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி திருவாரூரில் போய் அந்த மாருகோ 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 அந்த பாட்டுக்கு போய் ஆடி பத்தர் 3 ஸ்டார் கொடுத்தாரு. அதை பெருமையாக வாங்கிட்டு வந்தோம் 2 பேரும். அப்புறம் வீட்டில் வந்து நல்லா செம்மையாக திட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் சின்ன வயசில் அந்த தம்பி பாபாவோட கல்யாணத்தில் போய் அந்த பட்டு பாவாடையை நினச்சிட்டு 2 பேரும் செம்ம ஆட்டம் போட்டிருக்கோம். அப்புறம் நீ அந்த ராமேஸ்வரத்தில் முழுகும் போது உன்னை சரணா பிடிச்சி இழுத்தானே, அது அப்படியே இன்னும் ஞாபகம் இருக்குது. நம்ம வெக்கேஷன்லாம் நல்லா தஞ்சாவூர், மன்னார்குடி, அப்புறம் நீ மெட்ராஸ்க்கு வருவ, ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் ரூபாவோடலாம் சேர்ந்து படத்துக்கெலாம் போவோம். தாமரை, உனக்காக தாமரை பூ இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க ரோஜா பூவை உனக்கு கொடுக்குறேன். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவா மடிக்கையில் உனக்காக மடிக்கிறேன். தெரியும். ஹாப்பி பர்த்டே தாமரை அக்கா. 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அக்கா. இன்னமும் எங்கே தான் இருக்கீங்க? 40 இயர்ஸ் ஆன மாதிரிலாம் தெரியல உங்களை பார்த்தா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே அக்கா. ஹாப்பி பர்த்டே தாமு அக்கா. மெமரிஸ் நமக்கு நிறைய இருக்குது உங்கள் கூட. ஸ்விம்மிங் பூல் போய் காக்கா நீச்சல் அடித்தது, அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் டேங்க் கழுவுனது, இது மாதிரி நிறையா இருக்குது. பேந்தியன் ரோடில் போய் ஷாப்பிங் போவோம். அப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் என்னை ஸ்பென்சர் பிளாசாவுக்கு வந்து இது நூடுல் கிங்கில் போய் நானும் நீங்களும் மட்டும் வெளியெல்லாம் போயிருக்கோம். ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குது உங்கள் கூட. அண்ட் முக்கியமாக தாமரக்கா அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலேஜ் பேஸ். உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ இப்போ கூட ஏதாச்சும் எதுலையாவது டவுட்னா உங்களை வந்து கேட்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜென்ரல் நாலேஜில் கிங்கு. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாம் உங்களோட கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு டியூஷனாவது எடுங்க. உங்களோட நாலேஜை ஒரு 4 பேருக்கு பரப்புங்க. ஓகே ஓகே தாமரக்கா, ஹாவ் அ ஹாப்பி 40th பர்த்டே. பாய். Hi Tamarai Akka, happy 40th birthday. Wish you all the best and wish you a very good health. I have உங்களோட ரொம்ப நிறைய beautiful memories I've had, but I think the few days that I spent in Mumbai with you during my 10th vacation alone, I traveled alone, was the best. அந்த வெக்கேஷன்லேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேர் நம்ம வந்து டெய்லி காலையில் ட்ரெயின்லையும் கேப்லையும் ஊரை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் எஸ்பெஷலி நம்ம உங்களோட ஒரு செக்கப்புக்கு போகிறப்போ ஒரு கேப் டிரைவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு ஆல்சோ சிஎஸ்டி எல்லாமே சுற்றி காமிச்சிட்டு கடைசியாக அவர் நம்மளை பார்த்து உங்கள் தம்பி பார்க்கறதுக்கு அஜ்மல் கசாப் மாதிரி இருக்காரு, 10 உசுர உரு தெரியாம செதச்சிட்டு வந்திருக்க செதச்சிட்டு அப்படின்னு சொன்னப்போ நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு எம்பாரஸ்மெண்ட், ஒரு ஸ்மைலோடு நம்ம அங்கேருந்து விட்டா போதும் சாமின்னு அந்த கேபை விட்டு வேறு கேப் ஏறி அங்கேருந்து கிளம்பணும். That is one of the most memorable memory that I've had with you and one of the funniest ones. Happy birthday, cheers, wish you all the best. Hi Tamarai, happy birthday. Happy birthday Tamarai Akka. Happy birthday to you. Hi Tamarai. Happy birthday to you Akka. அமுதக்கடல் உனக்குத்தான்
ஆறாமழை உனக்குத்தான் நீங்கா நிழல் உனக்குத்தான் நீ. ஹலோ, ஹாப்பி பர்த்டே தாமரையத்தை. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மதுரை பக்கம் பார்த்து. சீக்கிரம் மதுரைக்கு வாங்க. ஒரு நாள் நீங்கள் மும்பை சுற்றி காட்டின மாதிரி நான் மதுரை சுற்றி காட்டுறேன். ஹாப்பி பர்த்டே தாமு சித்தி. ஹாப்பி 40th பர்த்டே. அதாவது ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் என்னை தூக்கி வளர்த்தது, பிளேயிங் வித் மீ, இதெல்லாமே வந்து ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் தட். பட் அதுக்கும் மேலோங்கி ஒன்று நிற்குது. அதாவது ஃபைண்டிங் அ குட் வெஜ் பிரியாணி இஸ் நாட் அன் ஆர்டினரி ஃபீட் இப்போ. பட் த்ரூ அவுட் மை லைஃப் some of the best biryanis I've ever had வந்து it was because of you. எந்த கோயில்ல என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டாபேஸே போட்டு வச்சிருக்கேன். So அதனால I'll be eternally grateful for that. And again, happy birthday. ஹாப்பி பர்த்டே தாமச்சிட்டி. ஹாப்பி 40th பர்த்டே. எனக்கு உங்களை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஆல்வேஸ் ஹாப்பி மெமரிஸ் தான். எங்கே போனாலும் எப்படி இருந்தாலும் முக்கிலும் வருவான், நானும் வருவேன் எப்போவுமே. அப்போ முக்கில் பர்த்டே வர சொல்ல நீங்கள் வரும்போது அவனுக்கு பர்த்டே இருக்கும். ஸோ அவனுக்கு ட்ரெஸ் வாங்கும்போது எனக்கும் ட்ரெஸ் வாங்குவீங்க. எல்லா வாட்டி வரும்போது மும்பைலேருந்து எனக்கு நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாம் காசு மலை அது வரைக்கும் எல்லாமே வாங்கிட்டு வரீங்க. ஒரு தடவை கூட never seen you empty handed. என் டீச்சர் கூட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, whoever comes with a gift every time they visit you is a perfect person. அது என் டீச்சர் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நிறைய தடவை நாங்கள் லெசன்ஸ் படிக்கும் போது எல்லாமே பண்ணுவோம்னு சொல்லுவேன். ஐ திங்க் தட் பர்ஃபெக்ட் பர்சன் இஸ் யூ ஃபார் மீ. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் வரும்போது. நம்ம எப்போவுமே விளையாடுவோம். எப்போவுமே வரும்போது நீங்கள் என்னோட எல்லா முக்கியோட விளையாடுங்க, நான் ராம்ஸ்டுக்கா வருவாங்க. நாங்கள் ஜாலியாக இருப்போம் எப்போவுமே. யாருமே உங்களை எங்கேயும் கூட்டிகிட்டு போகலனாங்களோ, இஃப் எவ்ரி ஒன்ஸ் டயர்ட், நீங்கள் அது டயர்டாக இருக்கீங்களோ இல்லையோ அது பார்க்காம நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு போவீங்க, அர்ஜென்ட்டோ இல்லையோ. அப்புறமா மும்பை போகும்போது எனக்கு ஜாலியாக இருக்கும். ஏன்னா டெய்லியும் எனக்கு பிடிச்சது சமைப்பீங்க. ஒரு நாள் பாட்டிக்கு பிடிச்சது, ஒரு நாள் எனக்கு பிடிச்சது. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன்ஸ் கேட்டு சமைப்பீங்க. உங்களுக்கு சில பேர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைப்பாங்க. பட் யூ ஆர் வெரி பர்ஃபெக்ட் பர்சன். Happy 40th birthday Tamu Chitti. Happy birthday Tamurai Chitti. உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே, நீன்றி மூடுமே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாமரை. Love you. எனக்கு என் அம்மா நிறையா பிடிக்கும். அம்மா நிறையா பிடிக்கும். எனக்கு எவ்வளவு பிடிக்கும்? இங்க பார்த்து சொல்லு. நிறையா பிடிக்கும். அப்புறம் உங்க அம்மா ஹாப்பி பர்த்டே வந்தா நீ என்ன வாங்கி தருவ? எல்லாம் வாங்கி தருவேன். நெக்லஸ் வாங்கி தருவேன்.